மன்னிச்சிருப்பேப்பா, நான் இன்னும் ரத்தமே சிந்தல உனக்கு, உன் பாவத்துக்கு தண்டனை நிச்சயம். என்ன செய்யணும்? நீ நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானானை கண்ணுல பாப்ப, ஆனா நுழைய மாட்டேன். எவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க. எந்த கானானுக்குள் நுழைவதற்காக 40 வருஷம் நடந்தாரோ, எந்த கானானை பார்க்கணும், அதுல இருக்கணும், ஒரு 10 நாளாவது அதுல வாழ்ந்து விட வேண்டும் என்று எதற்கு துடியாய் துடித்தாரோ, எந்த வாக்குத்தத்தத்தை பார்த்து என் ஜனங்கள் அடிமைப்பட்டு கல்லையும் மண்ணையும் தூக்கி சுமந்து கட்டடங்களை கட்டி குழந்தைகள் எல்லாம் அவர்கள் கொன்று ஒழித்து அந்த தேசத்துல பட்ட பாடுகள்ல அவர்களை துக்கமுகமாய் பார்த்த ஜனங்கள் ஒரு சந்தோஷ முகமா சொந்த தேசத்துல நான் பார்க்க மாட்டேனான்னு நினைச்சிருந்த ஆசையெல்லாம் முடிந்தது. அவர் அழுதார் எவ்வளவோ. ஆண்டவர் சொன்னார், இல்ல, நீ மலைக்கு மேல வா, அங்கிருந்து பாரு, தூரத்துல கானானை பார்ப்பாய், ஆனா கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய ஊழியக்காரன், எவ்வளவு தேவனிடத்துல கிருபை பெற்றவன். நீதிதான், நீதிதான். கர்த்தரிடத்துல யாரும் தப்பிக்க முடியாது. நம்ம நல்லா இருக்க வரைக்கும் கொஞ்சுவார். ஓ தம்பி, நல்லா நீ ஊழியம் செய்த, நல்லா பேசின, நல்லா ஊழியம் செய்த. தப்பு செஞ்சுட்டா எவராயிருந்தாலும் தோலை உரிக்காம விட மாட்டார்.